இன்னும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவோம். கோயில் பண்ணிமாவா ஜாமிஜமா கோயில் பண்ணி வாஜர் அவமாவா ராஜமாணி மாவன் பண்ற வேலை நீ எங்க போற கொஞ்சம் கொண்டாந்து அவர் யாரு அவரு வாஜர் மாமா அவரு ராஜமாணி வாஜரு கோயில் பண்ணி வாஜரு ஐயோ அவங்களா எனக்கு மாமா நீ தான் எனக்கு அண்ணா வேணும் அண்ணன் முறை தம்பி முறைலாம் இந்த எத்தி கடவை உண்மைதான் இப்ப நான் வந்திருக்கிறேன் வேலை தெரியுமா எவ்வளவு கான்ட்ராக்டா பார்ப்பீங்களா சஞ்சாயமா பார்ப்பீங்களா சல்லிய பார்ப்பீங்களா கான்ட்ராக்டா பார்ப்பீங்களா சஞ்சாயமா பார்ப்பீங்களா லோலர் வச்சு பார்ப்பீங்களா உனக்கு நான் எப்படி பரப்புன்னு நினைக்கிறேன் அப்படியே பரப்புவோம் சல்லிய பார்ப்பேன் அந்த வேலை யாரு தன்மை உடையவர் யாரை நினைக்கக்கூடியவர் புத்தி தரும் சிவபக்தன் கைலாய பரம சூத்த பார்த்தவரு இல்ல இல்ல சிவத்தங்க பரம சூத்த பார்த்தவரு கைலாய பரம சிவத்தன் கைலாய பரம சிவபக்தன் பார்த்ததெல்லாம் சொல்லி பார்க்க முடியாதுடா அது முடியாது சிவனை பார்க்கறது அவ்வளவு இல்ல நான் ஒரு நாளைக்கு 4 தடவை சிவனை பார்க்கறது யாரா சொல்றா நான் சொல்ல மாட்டேன் பரம சிவனை 4 தடவை பாப்பா அவனுக்கு கட்டிங் வாங்கி கூட்டி வருவோம் எந்த பரம சிவன் எல்லா பரமாட்டானே அந்த பரம சிவநாயகன் எட்டாவது ஜோதி ஆமா அவரை பார்க்க முடியாது அவர் பக்தன் அவருடைய ஒத்தலா இருக்கக்கூடிய இந்த சல்லிய பிரபு நான் என்ன செய்வேன் எப்படிங்க யாருடைய பிள்ளை அப்பா பேர் தாய் பேர் கிடையாது தாய் பேர் விளக்க சொல்லணும் என் தந்தை இருக்கின்றாரு அவர் வேட்டைக்கு வந்த காரணத்தாலே இதுக்கு பிறந்த எப்படி பிறந்தேன் எப்படிங்க விசுகாசப்படி வராங்கப்பட்டவர் தபம் இருக்க வேண்டும் அப்படி என்று இருந்தார் அந்த நேரத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் அது ரிஷபை சொல்லும்படியான பெண்ணாகப்பட்டவள் ஓடி வந்து நாட்டியம் நடுநாட்டியம் ஆடக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் 4 பேர்கள் ஏன்னா இந்த பதவி அடைஞ்சு விடுவார் தேவ பதவி அடைஞ்சு விடுவார் அப்படி இருந்த சமயத்திலே பார்த்தார்கள் அந்த 4 நடிகமார்கள் நாட்டியம் ஆடி இந்த
ரிஷிகாந்த முனிவராகப்பட்டவர் தவம் செய்யக்கூடாது. அந்த 4 பேரும் முடியவில்லை. யாரும் ரொம்ப உருவசித்திரமே மேல யாராலும் முடியல. யாராலும் முடியல. சபை என்ற ஒரு பெண்ணால் தன்னைத்தான் ஓடி வந்து அந்த ரிஷிகாந்த முனிவராகப்பட்டவர் என்ன செய்து விட்டார் பார்த்தார். இந்த பெண்ணை ஆட்டத்தை பார்த்த உடனே தாகப்பட்டது. அந்த சலிபுல் யாகமாச்சு அந்த யாகத்தில் விழுந்தது. அது 2 துளியாக இருந்தது. அந்த 2 துளியும் ஒரு ஆண் ஒரு பொண்ணு, ஒரு ஆண் ஒரு பெண். அதுல பிறந்தது. அப்ப நான் எதுல பிறந்திருக்கேன்? அந்த யாகத்துல. அதுல பிறந்தபடியா பார்த்தா இது என்னடா இது? குழந்தை பிறந்து விட்டு குபா குபா என்று சத்தம் போட்ட உடனே என்ன விட்டா இந்த விசாகப்பட்டவர் எல்லாம் கலந்து விட்டார். ஓடி விட்டார். பார்த்தார்கள். வேட்டையாட உதாரண தந்தையாகப்பட்டவர் வேட்டையாட ஓடி வந்தார். அந்த பிள்ளைகளை எடுத்து குழந்தை எடுத்து வளர்த்தார். அது ஒண்ணு ஏன்னா சல்லியன், இன்னொன்னு மத்ராதேவி. அது ஆண் ஒன்று பெண் பேரை கொடுத்து வளர்ந்து வந்தார்கள். அப்படி வளர்ந்து வந்த நேரத்தில் தந்தை இறந்து மட்டும் போனார். இந்த இருக்கிறது அப்படி மாற்றத்தை ஆண்டார். சரி, அப்படி என்ன வெல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் அப்படி என்று யாராவது நினைக்க வேண்டும். ஆனால் அந்த மாமூலி வாரி அது மட்டுமல்ல சுண்டகாபூர் மலையில் சென்றார். அப்படியே கையில பொண்ணு மாப்பிள்ளை கையில பூச்சி இருக்கு. அந்த மாதிரி மலையை எடுத்து இன்னைக்கு ஆட்டுறீங்களா? ஆட்டிலே உங்களை ஆட்டுறணும். அது போகட்டும். என்ன யாராவது வெல்லணும் கொல்லணும் அப்படி நினைச்சா யாரால முடியுமா? எவனுக்கிட்ட அப்படி யாராவது எதிர்க்க வேண்டும் சல்லிய பிரபு கொல்ல வேண்டும் அப்படி என்று நினைத்தார். என்ன செய்வேன்? யாரு வந்தாலும் ஐயா அப்படி சொல்ல வேண்டும். தலைவரே இந்த சல்லியபிரபாகவத்தவர் இன்றைய நாள் ஒரு அக்னியாகப்பட்டது. யானை என்ன பண்ணும்? அதுல அடிச்சு அத்தரகதம் பண்ணுமா? யாருக்கு தான் ஜனாதிபதி பட்டம் கொடுக்க
பண்ண ஊத்தாங்க வாங்கி போனாங்க தலையை வண்ண கையை வண்ண கால் வண்ண எனக்கு திரும்பி வந்தாங்களா ஒரு வேலை கிடையாது வேண்டாம் கோலவழி கோலவழி என்ன கேக்குறேன் அவருக்கு அவனுக்கு நம்ம தான் அண்ணன் பேச யாரு ஜனாதி பத்தி பண்ண புதுண்டா நீ போன இடத்துல அவனை போயிட்டு இன்னும் வேற ஆளை எப்பயும் வச்சு போனோம் எப்ப தின்சோ உனக்கு இன்னும் தெரியல ஜனாதி பத்தி பண்ண புதுண்டா இவரையா கத்தி விளையாடுங்க அதனால ஐயா இப்போது இன்னைக்கு போட்டுருக்கானா இன்னைக்காச்சும் போட்டு கொடுப்பான் இன்னைக்காவது சேனாதிபதி மட்டும் இன்னைக்கு புத்தி வந்த துரியோதனுக்கு ஏற்கனவே இல்ல பேசுறதா இருக்குதா ஆமா அடுத்த ஆளு வந்துக்கிட்டே நாடகத்துக்கு அதாவது கம்பெனிக்கு ஒரு ஆளு வேஷம் கொடுத்தாலும் அது வெளியே 4 நாளைக்கு காணாது அதனால எதனாலும் பேசலாம் இந்த 17 நாள் கண்ணம் மட்டும் கண்ணன் காண்டி பஞ்சாண்ட 4 பேர் போட்டுருக்காங்க 4 பேர் போட்டுருக்காங்க 10 மணி ஆக போட மாட்டாங்க 4 பேர் போட்டுருக்காங்க ஆமா இந்த பக்கத்து நாடகத்துக்கு உண்டு வரையும் போய் மாட்டி வந்துட்டேன் ஆமா ஆமா அதுக்கு நாடகத்துக்கு வேற பாட்டு இருக்கு கிழக்கு கடலுக்கு கண்ணன் போயாச்சு வந்தியா கடலுக்கு கண்ணன் போக முடியாதுடா கடலுக்கு கண்ணன் வடக்கு சேர்க்கும் போயிட்டேன் அதனால இப்போது யாருக்கெல்லாம் வெற்றி கொடுப்பது நிச்சயம் நான் கொடுத்துருக்கேன் என் தங்கச்சி எங்க கொடுத்தேன் நம்ம டெல்லி அத்திமாநகரம் அத்திமாநகரம் தான் ஆமா அத்திமாநகரத்திலே பாண்டு மகாராஜனுக்கு கொடுத்தோம் ஆமா அதுல அது இப்போது எனக்கு எதிராளி அப்படி யார் என்று எனக்கு தெரியவில்லை எப்போது யாரு நினைக்கின்றானோ தாகத்துக்கு யார் கொடுத்தானோ காலை பிடித்தானோ காலை கொடுத்தவனுக்கு காலை பிடிச்சவனுக்கு பையன் நினைக்க கூடாது ஆமா ஆமா இப்ப துரியோதனன் பங்கிலே இருந்து கொண்டிருக்கு ஆமா ஆமா என்ன சமாச்சாரம் துரியோதனன் பார்க்க வேண்டும் ஆமா ஓம் சக்தி என்று சொன்னாரே ஓம் சக்தி என்று சொன்னாரே ஓடிடுங்க துன்பத்தெல்லாம் சொன்னாரே அம்மா ஓடிடுங்க துன்பத்தெல்லாம் சொன்னாரே அங்க ஓடிடுங்க துன்பத்தெல்லாம் சொன்னாரே Oh,
இந்த ஊரை பத்தி இந்த ஊர்ல நாடக ஆசிரியர் இருந்தாரு. இந்த ஊர்ல பெரிய ஆசான் இருந்தாரு. அவர் யாரு? கொஞ்சம் போல துரசாமி சத்யா. அவர்தான் நாடகம் போட்டிருக்காங்களா? நாம நாடகம் போட்டுதான் இருந்தாலும் ஆடிருக்காங்க. ஆனா அதுக்கு பிற்பாடு இந்த கொஞ்சம் போல பேர் வந்தது காரணம் இவர்தான். இந்த நம்பருக்கு தான் நம்ம தலைவர் நாடக ஆசான பள்ளி ஆசிரியர் இருந்து எங்கேயும் நம்மளுக்கெல்லாம் வெளியாகி ஊக்கமாக கொடுத்தாரு. அது அல்ல, ஏன்னா ஒருவங்கள் பேர் வருதுன்னா அது ஆண்டவன் அருட்பிரசாதம் இருந்தாதான் இந்த பேர் வரும். பேர் வரும், உண்மைதான். எல்லாரும் பாட்டு காட்ட முடியாது. ஆமா, முடியாது. எல்லாரும் பாட்டு எழுத முடியாது. நான் அதிகமா பாடுற பாட்டை இவர் பாட்டு தான். அதனால தான் நீங்க வந்திருக்க. சால்வு போட்டாங்களா? சால்வோட போக வேண்டாம். அதல்ல, இவர் பாட்டு அதிகமா என்கிட்ட நிறைய பாட்டு இருக்கு. நிறைய பாட்டு உங்ககிட்ட மட்டுமா இருக்கு? என்கிட்ட இருக்கு. எனக்கு பாட முடியல, பாட தெரியல. யாரு? நானா பாட தெரியல. ஒரு பாட்டு பாடுமா? நாடகம் நிறைய இருக்கு. ஒரு பாட்டு எட்டடிக்கும் மாளிகையில் எட்டி வைக்கும் எந்தலைவன் விட்டு விட்டு சென்றானோடி பெருபட்டு நின்றேனடி அதிசிவனார் ஊடலில் பதியாய் அமர்ந்தவரே அதியபரவரியே மகமாரியம்மா அதரிப்ப என்ன நீ மகமாரியம்மா மகமாரியம்மா இதனோடு
மற்ற நாட்டுக்கு சமத்துவம் இருந்து இந்த கொஞ்ச குப்பம் நன்னகரிலே இருந்தும் மறந்து புகழ தேடி மறந்து மறந்தாலும் இந்த மாதிரி புகழ் நம்ம கிட்ட இருக்காரு, நம்ம ஆவியில இருக்காரு. புகழ் ஒரு நாளும் ஆவியில ஆமா இல்ல நாளுக்கு நாள் தவிர அப்போ அண்ணனுக்கும் அப்பப்ப புகழை பாடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு இருந்த மாதிரி இல்ல, எங்களுக்கு இருக்கிற மாதிரி தான். ஆமா எங்களுக்கு அப்பப்பையும் ஆமா அப்படி இந்த பாடலை எழுதி நாடகமாறு எத்தனையோ வயிறு பிடிக்கிறாங்க. அம்மா பேரு மேடை நாடகாரங்க, டிராமாக்காரங்க, தாலாட்டுக்காரங்க, அனைத்து பேர்களுக்கும் கலை, ஆமா பம்பை கலை எல்லாருக்குமே அனைத்து பேரும் இதை உண்டா பண்ணி நிறைய பண்றாங்க. அப்படி இந்த மறந்திருக்கும் மறந்தும் புகழோடு இருக்க வேண்டும். ஆமா ஐயா இருந்தாலும் புகழோடு இருக்கணும். கவிஞர் கவி தங்கராஜ் இருந்தும் இருந்து விட்டா இருந்தும் புகழோடு இருக்க வேண்டும். அப்படி பேரோடு இருக்க வேண்டும். அப்படி என்று பேராசான், கல்வி ஆசான், பேராசான், நாடகத்துக்கும் ஆசான், அனைத்து பாடலும் அவர் இயற்கை சொத்தம் செய்ய வேண்டும். அப்படி என்று பதவி கிடைக்க வேண்டும், பதவி கிடைக்க வேண்டும். அப்படி என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். அவர் மாதம் அவருடைய ஆசான்
அக்காப்பள்ளி நடராஜன் ஆசிரியர் மாதம்பட்டி அக்காப்பள்ளி இருக்கக்கூடிய மாதம்பட்டி நடராஜன் அவர்களால் டாக்டர் நடராஜன் அவர்களால் அடியெடுக்க கொண்டாடப்படுது ரூபாய் 100 வணக்கம். அது ஆசிரியர் அண்ணம்பிள்ளையார் துளசி மாணிக்கம் அவர் அண்ணம்பிள்ளையா இருக்கக்கூடிய துளசி மாணிக்கம் அவர்களால் இது அடியாளுக்காக கொண்டாடப்பட்டது ரூபாய் 100 சிவேஜியம் வேல்படி மச்சராடு சமத்து மலர்மாலை அதுக்காக வந்த பணத்துக்காக வந்த பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். அப்பேற்பட்ட நன்கொடை கொடுத்த அனைவருடைய பாவத்துக்கும் கட்டியத்தை சேர்ந்த காயத்திரி நாடா இருக்கக்கூடிய கட்டியத்தை சேர்ந்த ராமு மாமா அவர்கள் இது அடியாளுக்காக கொண்டாடப்படுது ரூபாய் 100 சுபேஜயம் வணக்கம். அன்பளுக்கு கொடுத்த அனைத்து உள்ளவர்களுக்கும் அடியேன் நமஸ்காரம். ஓடி வந்து சகலவிதமான பாதத்திலே சாத்தி இந்த மாமனிக்காக வேண்டி இந்த மருமகன் பிள்ளை என்ன செய்வது தெரியுமா? இந்த மருமக பிள்ளை மேல என்ன செய்கின்றேன்? அவன் புத்தி வணக்கம் கொடுக்கிறது கத்தி முனையில வணக்கமா மாமா ரொம்ப கோபப்படா மாமா உட்கார் மாமா மாமா சல்லிய மாமா
மாமா சல்லிய மாமா நீங்களும் வசனத்தினால சந்தோஷம் மாமா அமராகிய குருச்சத்திர செல்ல வேண்டும் புறப்படும் மாமா அந்த அப்படி இருவர் அமர்ந்து அமராகிய குருச்சத்திர செல்லும் போது என் மனோகப்பட்டு என்ன நினைக்கிறது தெரியுமா ஆகிய மனிதர்க்கென்று அறுவரம் சாபம் பெற்றேன் சாபம் நான் வில்லு மாமா அந்த வில்லாகப்பட்ட பரசாமணத்தில் நான் பெற்ற மாமா புரியுதா அதற்கும் மேலாக அசேஷனா என்று சொல்லும்படியான பாம்பாகப்பட்டது அச்சுனை கொள்வேன் என்று அடக்கம் ஒரு இடம் வாழ்ந்து வருகிறது அது கலப்பால் விட்டு வர மாமா சரி எனக்கு என்ன மாமா கோர அதற்கும் மேலாக எதிராளி இருக்கக்கூடிய அச்சுனைக்கு ரதச்சாலை வருவது என்பெருமான் நாராயணன் அந்த நாராயணுக்கு எதிராக சமமாக எனக்கு ரதம் ஓட்ட வந்தே மாமா இந்த உயிர் இன்னைக்கு போனா இன்னும் நாளைக்கு என்ன போனா ஓட்டு மாமா ஆமா இன்னும் குறிச்சாத்திர பூமி நம்ம போகல போவாதக்குள்ளே எதற்காக அவனை வெட்டுவா குத்துவா அவனை வெல்லுவா அவன் பொட்ட பையன் பேடி பையன் அப்படின்னு நீ இப்படி கிடக்குற நீங்க யாருன்னு கேளு ஒரு தொழில ஒரு மாடு மேய் ஒரு மாடு நம்ம ஓட்டு வரோம் ஆமா சும்மா ஓட்டு வரோம் ஓட முடியாது அதனால மாட்டுக்கு நம்ம பக்கத்துல வச்சா பேசுவா அப்ப நேரத்துல பேச வேண்டியதான் நான் பேசுறேன் கோவம் அதை விட்டுட்டு அது சொல்லு சொல்றேன் ஆமா போய் அப்ப என்ன சொல்ற பண்ணி நிறுத்து உங்களோட வீர பராக்கிரம் எல்லாமே எனக்கு தெரியும் இருவரும் சென்ற ஒருவனை நேரம் நிக்க முடியாது உண்மை இருந்தாலும் மாமா பராக்கிரம சாலிகே தகமே சேரவத்தனியும்
அனைத்து வித்தனம் கற்றவனா அப்படி இருந்த போது மாமா ஒரே ஒரு குறை இருக்குமா ஏன்னு கேளு அதை வாங்கியிருந்தா வெற்றி அடைந்திருக்கலாம் அதை வாங்காத வந்து விட்டோம் அதனால்தான் தோல்வி அடைந்து விட்டு என்ன வராமல் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமாமா மாறு பொன்னுரியாலை மகிமையை கண்டு இந்த மன்னனு வருகின்றேன் இன்று வரை முகத்தை நான் பார்த்து கிடையாது அவரிடம் நான் பேசியதும் கிடையாது கடைசி காலம் போறோம் நம்ம அதை வாங்கியிருந்தா நாம் வெற்றி அடைந்திருக்கலாம் அதை வாங்காத வந்து விட்டோம் அதனால் தான் தோல்வி அடைந்து விட்டோம் என்ற வண்ணம் வராமல் என் வீட்டுக்காரங்க விடதாமல் பெற்று வர மாமா அது வரைக்கும் தேவி பொண்ணு நான் பார்த்து கிடையாது அவரிடம் பேச கிடையாது அதனால அருகில் இருக்கும்படியான சுந்தர தாதி அழைத்து அவள் மூலியமாக அவள் வைத்து வர வேண்டும் சுந்தரத்தை